ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாத ஒரு சூப்பர்பான ஃபீச்சரை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குது, ஸோ சார்ஜ் போடுறீங்க. ஸோ சார்ஜ் போடும்பொழுது ஸ்க்ரீனில் சார்ஜ் ஏறுதான்னு பார்ப்பீங்க இல்லையா? அதுக்கு பதிலாக சார்ஜ் ஏறுறத உங்களுக்கு வாய்ஸில் சொல்லும். அடுத்து நீங்கள் சார்ஜ் போட்டு உங்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து சார்ஜ் கம்ப்ளீட் ஆகுதுன்னா, கம்ப்ளீட் ஆன பின்னால் நம்ம வேற ஏதாவது வேலையாக கூட இருக்கலாம், பட் சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஃபோனை எடுத்துக்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வாய்ஸில் சொல்லும். இந்த மாதிரி வாய்ஸில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ள மோட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாட்டம்ல பார்த்தீங்கன்னா மோட்ஸ், ரொட்டீன்ஸ் அண்ட் டிஸ்கவர் இருக்கும். சென்டரில் இருக்கிற ரொட்டீன்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ டாப்ல பார்த்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் இருக்கும், பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள இஃப் தென் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இஃப்க்கு கீழே இருக்கிற பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள சர்ச்சில் சார்ஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங் ஸ்டேட்டஸ்ங்கிறது டிஸ்பிளே ஆகும். இப்போ சார்ஜிங் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ சார்ஜிங் ஸ்டேட்டஸில் கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் நாட் சார்ஜிங் இருக்கும். சார்ஜிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இஃபோட கண்டிஷன் முடிஞ்சுது, ஓகேங்களா? இப்போ சார்ஜ் பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ சார்ஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த விதமான ஆக்ஷன்ஸ் நடக்கணும், அதுதான் தென். ஸோ தென்னுக்கு கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள சர்ச்சில் கஸ்டம்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஷோ கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மெனு வரும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள டைட்டில் அண்ட் நோட்டிஃபிகேஷன் டெக்ஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ டைட்டில் என்ன கொடுக்குறீங்களோ நீங்கள் அதையவே நோட்டிஃபிகேஷன் டெக்ஸ்ட்லையும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபன்னாக இருக்கணுங்கிறதுக்காக மென்டல் எவ்வளோ நேரமாக சார்ஜ் போட அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் சார்ஜிங் ஸ்டார்டட் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நான் சும்மா ஃபன்னுக்காக நான் கொடுத்துருக்கேன். டைட்டில் கொடுத்துட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் டெக்ஸ்ட்லையும் சேம் அதையவே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கிற ரீட் திஸ் நோட்டிஃபிகேஷன் லவுட் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை எனேபிள் பண்ணிக்கிறீங்க. எனேபிள் பண்ணிட்டு அதுக்கும் கீழே இருக்கிற டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ டோட்டலாக நம்ம இஃப் சார்ஜிங் ஸ்டேட்டஸ் என்ன கொடுத்தாலும் அதுக்கு என்ன சொல்லணுங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு கீழே இருக்கிற சேவுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்க, ரொட்டீனோட நேம் என்ன, அதுக்கு ஏதாவது கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா, அதுக்கு ஏதாவது நீங்கள் ஐக்கானுக்கு இது கொடுத்துக்கிறீங்களா, கீழே சில ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. உங்களுக்கு வேணும்னா கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஐக்கான்ஸை செலக்ட் பண்ணுறது தான் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் இங்கே செட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ டோட்டலாக வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த பின்னால ஜஸ்ட் கேபிள் எடுத்து சார்ஜ் போடுறோம். என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மென்டல் இவ்வளவு நேரமா சார்ஜ் போட, மென்டல் இவ்வளவு நேரமா சார்ஜ் போட. மென்டல் இவ்வளவு நேரமா சார்ஜ் போட, மென்டல் இவ்வளவு நேரமா சார்ஜ் போட. இந்த மாதிரி நீங்கள் என்ன வேர்டிங்ஸ் செட் பண்ணுறீங்களோ அந்த வேர்டிங்ஸ் உங்களுக்கு சார்ஜ் போடும் பொழுது வரும். சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை எல்லாம் செஞ்சு முடித்த பின்னால் மறுபடியும் மொபைலை எடுக்கணும். ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் நீங்கள் மொபைல் 100% ஃபுல்லாகிற வரைக்கும் சார்ஜ் போட வேண்டாம். 90% வந்தோடனே மொபைல் எடுத்துக்கங்க. மொபைலோட லைஃப் அப்போ தான் லாங் லைஃபாக உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம சார்ஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எப்படி வாய்ஸில் சொல்ல வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். சேம் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து மோட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாட்டமில் சென்டரில் இருக்கிற ரொட்டீன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நம்ம சார்ஜிங் கொடுத்துருக்கோம். ஸோ சார்ஜிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே செட்டாக இருக்குதுங்க பாருங்கள். அடுத்தது மேலே இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நியூவாக ஒரு இஃப் தென் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இஃப்பை கிளிக் பண்ணிவிட்டு பேட்டரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள்.
பாருங்க பேட்டரி லெவல்ங்கிறது டிஸ்ப்ளே ஆகுது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நான் மேலே 90% கொடுத்துட்டு கீழே ஈக்குவல் டு ஆர் அபோவ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். 90% வந்தாலோ 90%க்கு மேலே போனாலோ என்ன டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிறோமோ அந்த டெக்ஸ்ட்டை உங்களுக்கு வாய்ஸில் சொல்லும். இஃப்ல நம்ம செட் பண்ணிட்டோம். அதுக்கு கீழே இருக்கிற தென்னில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுவோம். இப்போ சர்ச்சில் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் டைப் பண்ணுறோம். ஸோ நான் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே ஆகுது. இப்போ டைட்டில் வந்து நீங்கள் சார்ஜிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம். ஸோ என்ன நீங்கள் டைப் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. நான் சார்ஜிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். மேலே என்ன கொடுக்குறீங்களோ அதையவே கீழே கொடுத்துக்குங்க. கீழே கொடுத்துட்டு அதுக்கும் கீழே ரீட் திஸ் நோட்டிஃபிகேஷன் அலவுடு அப்படிங்கிறது டிசேபிள் இருக்கும், எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டு அதுக்கும் கீழே இருக்கிற டன்னுங்கிறத கொடுத்துக்குங்க. ஸோ இந்த செட்டு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இஃப் தென் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இஃப் தென்னுக்கு கீழே இருக்கிற சேவ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதுவும் சேவ் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு ஐக்கானாக சேவ் ஆகணும். அதனால என்னன்னு கேட்குது, பேட்டரி 11 இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஐக்கான் கொடுக்கலாம், கலர்ஸ் கொடுக்கலாம். இதில் ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு கீழே இருக்கிற டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. Charging completed. பாருங்க, என்னுடைய மொபைலில் ஆல்ரெடி 90%க்கு மேலே சார்ஜ் இருக்கிறதுனால இந்த ரொட்டீனை செட் பண்ண உடனே சார்ஜிங் கம்ப்ளீட்டட்ங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதே இது 90%க்கு கீழே இருந்தது, அதே மாதிரி நீங்களும் சார்ஜ் போடுறீங்க, லோவாக இருக்கிறப்ப நீங்கள் சார்ஜ் போடுறீங்கன்னா சார்ஜ் போடும் பொழுது நம்ம செட் பண்ண அந்த வாய்ஸ் வரும். சார்ஜ் போட்டுட்டு 90% அந்த 90%க்கு மேலே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகேங்களா? இன்னர் ஏரியாவில் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இருந்தாலும் சார்ஜ் வந்து அபோவ் 90%ங்கிறப்போ வாய்ஸ் உங்களுக்கு சொல்லும் பொழுது ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட முடியும். இது மூலமா உங்க மொபைல் அண்ட் பேட்டரியோட லைஃபும் நல்ல லைஃப் கிடைக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்க. இது உங்களுக்கு உபயோகமா இருந்ததுனாலும் லைக் பண்ணிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.